ஹலோ காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டவுட் தான் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா 1,00,000க்கு 3% இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னா நம்ம அதை எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது 1,00,000 இன்ட்டு 3/100 இல்லைங்களா? அப்போ வந்து எனக்கு 0,0,0,0 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் வந்து I get 3,000. இது வந்து நார்மல். இப்போது 1,00,000க்கு 0.03% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது பைசா வட்டி. இது வந்து ரூபாய் 3 ரூபா வட்டி, இது பைசா வட்டி. நல்லா கொஷினை படித்து பாருங்கள். இது வந்து பர் ஆனம் ஒரு வருடத்துக்குன்னு மேபி கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடத்துக்கு கொடுத்துருக்காங்களா இல்லை ஒரு மாதத்துக்கு கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத கவனமாக பாருங்கள். அந்த வருஷமாக மாதமாங்கிறது பாருங்கள். ஒரு வேளை இது வந்து ஒரு மாதம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, ஒரு மாதத்துக்கான வட்டியாக இருந்துச்சுன்னா இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அது 0.03 × 100 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எனக்கு என்ன ஆகும்? 3% வந்துடுமா? அதனால தான் நமக்கு வந்து பைசா வட்டி கொடுக்கும்போதும் 1,00,000க்கு 3/100ன்னு போட்டு 3,000 ஆன்சர் வருது. சரிங்களா? கண்டிப்பாக இந்த ஆன்சர் தான் வருதுன்னா உங்களுக்கு வந்து பர் மந்த்துக்கான இன்ட்ரெஸ்ட் தான் 0.03 இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஒரு வருஷத்துக்கே கன்வெர்ட் பண்ணிக்கணும். சப்போஸ் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு கொடுத்துருக்கும்போது ஆன்சர் வேறையாக வரும். என்கிட்ட நீங்கள் கேட்டிருந்தீங்க இல்லையா? இப்போது வந்து ரெண்டும் ஒரே ஆன்சர், ஆனால் இது பைசா வட்டினா இதை என்ன சொல்கிறது, இந்த ஒரு மாதத்துக்கா இல்லை ஒரு வருஷத்துக்கான்னு மட்டும் சம்பளம் கவனிச்சு பாருங்கள். சரிங்களா? அப்படி ஒரு மாதத்துக்காக இருந்தால் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இதுவும் சேமாக வரும்.